Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சீரியல் அண்ட் மூவி ரிவ்யூஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டர்மினேட் ஆகுது, நிறைய பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் முக்கியமாக நிறைய நடக்குது அப்படின்னு நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மெயில் வேணா நான் உங்களுக்கு வீடியோட எண்ணில் நான் காட்டுறேன். அதாச்சும் பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி செமையாக போயிட்டு இருந்தது மேடம். நான் ரிவ்யூஸ்லாம் கரெக்டாக ஆன் தி ஸ்பாட் நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எந்த சேனல் சீரியல் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலை. அந்த மாதிரி டெய்லி ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 மந்த்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது. நானும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மேலே, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு 5000-6000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இதெல்லாம் ப்ரொசீஜராக யூடியூப்ல எப்படி சேலரி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். சேலரியும் ஃபர்ஸ்ட் மந்த் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ காப்பி ரைட் அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜ் எடுத்தாலும் எப்படி காப்பி ரைட் நம்மளுக்கு வரும்னு சொல்லவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக காப்பி ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. காப்பி ரைட்லேயே காப்பி ரைட்னு ஒன்று இருக்குது, காப்பி ரைட் கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக காப்பிரைட்டுக்கு காப்பிரைட் கிளைமுக்கும் வித்தியாசம். காப்பிரைட் கிளைம் வந்தால் பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக பாதிப்பே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம சேனலில் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு அது சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ காப்பிரைட் கிளைம் அப்படின்றது நீங்கள் உங்கள் வீடியோ நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க எங்கள் வீடியோவை. நாங்கள் உங்கள் வீடியோவில் எங்களோட கண்டென்ட்டு எங்களோட ஒரு விஷயம் அதாச்சும் நீங்கள் போட்டிருக்க வீடியோஸில் இருக்கிற இமேஜஸ் ஆகட்டும், இந்த நாங்கள் போஸ்ட் பண்ணது நாங்கள் அதை எடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது எங்களோட இமேஜ், அதனால நாங்கள் இதில் வர சேலரியை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேலரியை கிளைம் பண்ணிப்பாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் எதை வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்களோ, அவங்களோட இமேஜை நீங்கள் போட்டிருந்தீங்களோ எந்தெந்த வீடியோவில், அந்தந்த வீடியோவில் வர வருமானம் ஓகேங்களா, அந்த வீடியோவில் வர வருமானங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஓனருக்கு போயிடும். அதாச்சும் நீங்கள் எந்த இமேஜ் யாரோட இமேஜ் எடுத்தீங்களோ அதை க்ரியேட் பண்ணி இல்லை அதை எடுத்த ஓனருக்கு அந்த சம்பளம் போயிடும். சரி, அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா கூட அந்த வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சம்பளம் போகாது. ஸோ காப்பிரைட் கிளைம்ன்றது உங்கள் சேனலுக்கு பாதிப்பு கிடையாது. ஸோ ஒரு வேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு பதில் கிளைம் கொடுத்துட்டா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த டைமில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் சில பேர் நினைப்பாங்க, அப்பாடா சேனல் இருக்குதுல்ல அது போதும், நம்ம சேனலில் மட்டும் காப்பாற்றிக்கலாம், வருமானம் 4-5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் சேனலை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு ஐடியானே நான் சொல்வேன். சில பேர் அதெல்லாம் முடியாது, என்னோட வீடியோட இது நான் தான் போட்டேன், அவங்க இமேஜ் வேணால் அவங்களுக்கு இருக்கலாம், நான் தான் பேசினேன், அதனால் ரிவ்யூலாம் நான் தான் சொன்னேன், நான் வீடியோ டிலீட் பண்ணிடுறேன், அந்த மாதிரி விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு அவங்களோட நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அவங்களோட இமேஜை நீங்கள் எடுத்து போட்டிங்க, அவங்க கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிளைம் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தயவுசெய்து இந்த வீடியோ கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெலிட்லாம் பண்ண வேண்டாம். என்னோட ஒரு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் நடக்கலாம். என்னென்னா அவங்களே பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் எதாவது பை மிஸ்டேக்கோ இல்லை நீங்கள் அதே வீடியோவில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிளைம் பண்ணும் போதே நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி அதே மாதிரி கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் தயவுசெய்து அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ அந்த வார்னிங் மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட இமேஜ் உங்களோட கண்டென்ட் அதாச்சும் நீங்கள் சேஃபாக எடுக்கிற இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ண பழகிக்கோங்க. அதுதான் உங்களோட லாங் லைஃப் யூடியூப் சேனலுக்கு நல்லது. இன்னொரு விஷயம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா ரொம்பவே வருத்தமான விஷயம்னா அது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தப்பிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு ரொம்ப பாதிப்பு ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய நெட்வொர்க்கோட ஒரு இமேஜஸை நீ எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க.
முக்கியமாக வந்து என்னோட டாப்பிக்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவி ரிவ்யூ சீரியல் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மூவி சீரியல் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக அது பெரிய நெட்வொர்க்கோட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீ தமிழ், அதுக்கப்புறம் வந்து சன் டிவி, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சீரியலோட இமேஜோ இல்லை வந்து அவங்க வந்து மூவிஸ் போடுற அந்த ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேயே இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்லேயே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட், அதாச்சும் வந்து ஒரு மெயில் மாதிரி அவங்களுக்கு வந்து போகும். இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது ஜென்ரேட் ஆகும். இவங்களுக்கு தான் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சின்ன யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட கண்டென்ட்டையோ உங்களோட ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து அவங்களோட வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால் ரோபோட் தான். ஸோ நம்ம வந்து அதை ஏமாற்றவே. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரைக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து கொடுப்பாங்க. அதாச்சும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது. அது நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும், ஒரு சிலருக்கு ரிமூவ் ஆகாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக், செகண்ட் ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் சேனல் வந்து நீங்கள் வீடியோ போட முடியாது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டெய்லி போடுறவங்களா இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி, யூடியூப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேனல்லே மறந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு அது வர வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பழைய சேனல் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் சேனலை வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப்போட சேனலுக்கு அது பாதிப்பு தான். ஏன்னா நீங்கள் 90 நாள் அந்த மாதிரி வந்து அவங்க மெயிலுக்கு ரீப்ளே பண்ணல அப்படின்னா 90 நாள் வந்து உங்களோட ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால் வந்து 90 நாள் நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறது வந்து நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலுக்கு அது பாதிப்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஓன் கண்டென்ட், உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து அது லைசன்ஸ் இருக்கிற இமேஜ், அதாவது வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ண இமேஜாக வந்து எடுங்க. சீரியல் இமேஜ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே வந்து அப்ரூவல் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த இமேஜ் யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா காப்பிரைட்டை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வளர்ந்து வர சேனலுக்கு மட்டும்தான் வந்து இந்த வந்து நடக்கும் இது. ஸோ நான் சொன்ன ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 அந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ அவர் மட்டும் அதை வந்து பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ரீச் பண்ணி யூடியூப்பில் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் வந்து பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் நான் டைட்டில் போட்டிருப்பேன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த விஷயம். நீங்கள் வந்து எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களை வந்து எந்த இமேஜும் போடாமல் ஒரு ரிவ்யூ பண்ணால் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுவும் வந்து எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தமிழ் டாக்கிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சின்ன இமேஜ் வந்து போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் கூட அந்த மாதிரி வந்து போட்டு அதே மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்கள் சேனலில் வந்து நிறைய இமேஜ் அதே வந்து நீங்கள் ஃபுல்லாக வைக்கக்கூடாது இமேஜஸ்லாம். ஸோ அதுக்கான என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கான ஒரு இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் சின்னதாக யூஸ் பண்ணுங்கள். அது தப்பு கிடையாது. அது வந்து உங்களுக்கு காப்பிரைட் வந்து பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோமோ வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோமோ வந்து நீங்கள் அப்படியே வந்து கதையாக வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ரிவ்யூ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உங்களோட சேனலை வந்து நீங்கள் ஒரு வீடியோலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் அந்த எபிசோட் வந்து எந்த எபிசோடுன்னு போட்டுட்டு அது வந்து ரிவ்யூ அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்லி எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க எபிசோட் போட்டிருக்காங்க, நம்மளோட எபிசோட்டை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரிவ்யூன்ற நேமை வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒன்று நீங்கள் வந்து தமிழ்லைனில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நீங்கள் கீழே வேர்ட்ஸ் எழுதும் போது அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. சீரியல் மூவி ரிவ்யூ வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக யூடியூப்பில் வந்து போடலாம், அப்லோட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடணும், எப்படி வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது அதில். ஸோ அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து தனியாக வந்து
உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் பிகினர்ஸ் யூடியூபாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து இந்த காப்பிரைட் இந்த மாதிரி தவறுலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.